வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மறுநாள் குருவாரம் ஹேமத் எழுந்து தன் காலை கடன்களை முடித்த பிறகு சமாதி மந்திரை எட்டும்போது அவுரங்காபாத்கர் என்ற பக்தர் தன் இனிமையான குரலால் ஏகநாதரின் குரு கிருபஞ்சன் பயோமேரி பாயி என்று பாடிக்கொண்டிருந்தார். கண் உறுத்தல் என்ற நோய்க்கு குரு கிருபை என்று அஞ்சனம் மருந்து கிடைத்தது. அஞ்சனம்னா மருந்து. அது பார்வையை தீட்சண்யப்படுத்தியதால் ஸ்ரீராமனை உள்ளும் புறமும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் எல்லா இடத்திலும் எப்போதும் காணும்படி செய்தது என்று ஏகநாதர் புலகிக்கிறார். இது ஹேமத் பந்துக்கு பொருத்தமாக இருந்தது. இதுவும் பாபாவின் லீலையே என்று நினைத்தார் ஹேமத் பந்த். ஒரு முறை பாபாவுடன் லெண்டி தோட்டத்துக்கு அருகில் உலாவிக் கொண்டிருந்த அவரது சீடன் தூரத்தில் உள்ள குட்டையை காட்டி, பாபா, இந்த ஜனங்களுக்கு ஏன் எவ்வளவு சொன்னாலும் தெரிவதில்லை? அந்த குட்டையிலே மாடுகளை ஒரு பக்கம் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள், மற்றொரு பக்கம் பெண்கள் துணி துவைத்து குளிக்கிறார்கள். தேற்றாங்கொட்டையை உரைத்து கலக்கி சில பெண்கள் கைகளால் அழுக்குகளை விலக்கி குடிக்க நீரும் முகுக்கிறார்கள். நேற்று பானுச்சந்தர் குளிக்கும்போது சிறுநீர் அவசரமாக வந்துவிட்டதாக கூறினான். துத்தெரி, அசிங்கம் என்று முகத்தை சுளித்தார். இதுவாவது உடம்பைத்தான் கெடுக்கும். நீ உன் சகோதரன் இல்லாத இடத்தில் அவனை புறங்கூறினாயே, அது பன்றி மலத்தை விரும்பி உண்ணுதலுக்கு சமமானது. உன் சகோதரனை பிடிக்காதவர்களுக்கு அது காதில் தேன் பாய்ந்தது போலிருக்கும். துணி துவைத்து குளிப்பவர்களுக்கும் மாட்டை குளிப்பாட்டுபவர்களுக்கும் குட்டையின் உடன் பிறப்பாளர்கள். குற்றம் சொல்லிக்கொண்டே பலனை அனுபவிப்பார்கள். நம் உடம்பில் இருந்து கொண்டே வியாதிகள் நம்மை துன்புறுத்துகின்றன. மனிதன் வியாதியாக இராமல் ஔடதமாக இருக்க வேண்டும். மானை நேசிக்கும் மனிதனால் நரியை நேசிக்க முடிவதில்லை. ராதா கிருஷ்ணமாயிக்கு வந்திருப்பது மலேரியா காய்ச்சல் என்று வாமன் கூறினார். பாபா ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ராதா கிருஷ்ணமாயின் வீட்டிற்கு சென்றார். ஏணியை ராதா கிருஷ்ணமாயின் வீட்டு சுவர் மேல் சாத்தச் சொல்லி அதன் மேல் ஏறி வாமன் வீடு வரை நடந்து சென்று பிறகு கீழே இறங்கினார். ஏணி கொண்டு வந்தவனுக்கு 2 ரூபாய் கொடுத்தார். அப்போது வீட்டு வாடகையே 1 ரூபாய்தான். ஏன் இவ்வளவு கூலி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார் ஒரு அன்பர். கூலியை தாராளமாய் கொடுத்தால் குற்றங்கள் குறையும், திருப்தியும் ஏழையின் வாழ்த்து கொடுத்தவர் குடும்பத்தை குறைவின்றி வாழ வைக்கும். கூலியை ஏமாற்றினால் கடவுள் மன்னிக்க மாட்டார் என்றார் பாபா. என் புருஷன் குடிப்பழக்கத்தை நிறுத்தினால்தான் நாங்கள் கௌரவமாக வாழ முடியும். வேலைக்கு சாப்பாடில்லை, பண்டிகை திருவிழாக்களுக்கு புது துணி இல்லை, பிள்ளைங்களுக்கு படிப்பில்லை. பாபா, என் குடும்பத்துக்கு நல்ல வழி சொல்லணும். இப்படி அழுதால் அந்த ஏழை மாது. உதியை கொடுத்து ஆசிர்வதித்து அனுப்பினார் பாபா. அன்று இரவு அந்த குடிகாரன் கனவில் அவனது மார்பில் உட்கார்ந்து, இனிமேல் மது அருந்துவதில்லை என்று சத்தியம் செய்து கொடு என்று கையை நீட்டினார் பாபா. பாபா, உயிர் போய்விடும் போலிருக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, எழுந்திருங்கள் என்று அலறினான் அவன். பாபா, நீ குடிகாரனாகி அழிவதை விட இது மேல். உன்னால் உன் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றார். இனி மது குடிப்பதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்தான் அவன். பிறகே எழுந்தார் பாபா. விழித்து எழுந்தவன் உடம்பெல்லாம் வியர்வையால் தொப்பலாகி இருந்தது. கனவென்ற அவனால் நம்ப முடியவில்லை. அன்று முதல் அந்த குடும்பம் படிப்படியாக முன்னேறியது. தாஸ்கனு மகாராஜ் ஈசோபானிசத்துக்கு மராத்திய விளக்க உரை எழுதத் தொடங்கினார். ஈசோபானிசத்தின் உரை அவருக்கு பூரண திருப்தி அளிக்கவில்லை.
பல அறிஞர்களிடம் தனது சந்தேகங்களை கேட்டார். எவரும் திருப்தி தரும் முறையில் விளக்கவில்லை. ஷீரடிக்கு வந்து பாபாவிடம் தன் பிரச்சனையை கூறினார். பாபா அவரை ஆசிர்வதித்து, இதற்கேன் இத்தனை சிரமப்பட்டாய்? விலோபாவிலுள்ள காக்கா சாஹிப் தீக்ஷத்தின் இல்லத்திற்கு போ. அவர் வீட்டு வேலைக்காரி உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாள் என்றார். கூடியிருந்த பக்தர்கள் வேதத்தின் சாராம்சமான ஈசோபனிஷத்தை படித்தவர்களே புரிந்து கொள்வது கஷ்டம். படிக்காத வேலைக்காரி விளக்கம் சொல்வதாவது பாபா தாஸ்கனுவை கேலி செய்கிறார் என்று பேசிக்கொண்டனர். தாஸ்கனுவோ பாபா எது சொன்னாலும் செய்தாலும் அதில் பகவான் இருப்பார் என்று முழு மனதோடு நம்பி விலோபார்லாவிற்கு புறப்பட்டார். காக்கா சாஹிப் தீக்ஷத் அவரை அன்புடன் வரவேற்றார். மறுநாள் காலை புலக்கடையிலிருந்து ஒரு இனிய பாடல் காற்றில் மிதந்து வந்தது. கருஞ்சிவப்பு கலர் புடவை எத்தனை அழகாக இருக்கிறது! நிறம் அழகா, தரம் அழகா, வண்ண வண்ண பூக்கள் அழகா, தலைப்பு அழகா, பார்டன் அழகா என்று ஒரு புடவையின் அழகை வர்ணித்து அந்த பாடல். விரைந்து புறக்கடைக்கு சென்றார் தாஸ்கனு. பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த வேலைக்காரிதான் பாடிக்கொண்டிருந்தாள். 14 வயது வேலைக்காரியின் உடம்பிலிருந்து அழுக்கு கந்தை. இவளால் எப்படி புடவையின் நேர்த்தியை ரசித்து பாட முடிகிறது என்று வியந்தார் தாஸ்கனு. மறுநாள் ராவ் பகதூர் எம்பி பரதன் ஒரு ஜோடி வேஷ்டியை தாஸ்கனுவிற்கு சன்மானமாக கொடுத்தார். ஐயா, என்னை கௌரவிப்பதை விட இந்த வீட்டு வேலைக்காரிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்திருந்தால் நான் மகிழ்ச்சியில் எல்லைக்கே போயிருப்பேன் என்றார் தாஸ்கனு. இப்பொழுது அதையும் செய்துவிடலாம் என்று கூறிய ராவ் பகதூர் வெளியே சென்றார். சிறிது நேரத்தில் ஒரு புடவையை கொணர்ந்து வேலைக்காரியிடம் கொடுத்தார். அவள் ராவ் பகதூருக்கு தாஸ்கனுவிற்கும் நன்றி கூறி அப்புடவையை அணிந்து வந்தாள். அன்று அவளுக்கு விடுப்பு விடப்பட்டது. ஆடினாள், பாடினாள், தோழிகளுடன் விளையாடி வென்றாள். மறுநாள் வழக்கம் போல் அழுக்கு கந்தையுடன் வேலைக்கு வந்துவிட்டாள். தாஸ்கனு ஆச்சரியத்தோடு நேற்று புதுப்புடவை கட்டி கொண்டபோதும் இன்று அடுக்கு கந்தை அணிந்த போதும் ஒரே மாதிரி உற்சாகமாக இருக்க உன்னால் எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டார். ஐயா, புதுப்புடவை கட்டினால் பணிந்து வேலை செய்ய முடியாது. இந்த கந்தைதான் எனக்கு பாந்தமானது. புதுப்புடவை பெட்டியில் பத்திரமாக இருக்கிறது. புதுப்புடவை கட்டி சொகுசாக உட்கார்ந்திருந்தால் பசி தீருமா? கூலி கேட்க வீட்டுக்காரர் வரும் சமயம் புதுப்புடவை காசு கொடுக்குமா? ராத்திரி விளக்கெரிய சீமெண்ணெய் வாங்கி தருமா? பிழைப்பை பார்க்க வேண்டாமா? நமக்குள்ளது நமக்கு. போன ஜென்மத்திலே பண்ணின பாவம். குடிசையிலே பிறந்து உழைக்கிறோம். இந்த ஜென்மத்திலேயும் உழைப்பை ஏமாத்தினா அடுத்த ஜென்மம் எப்படியாகுமோ? அம்மாவுக்கு உடம்பு சகமில்லை, அப்பாவுக்கு வாதம். நான் 4 வீட்டில் கையசைச்சாதான் அவங்களுக்கு மருந்தும் சாப்பாடும் கிடைக்கும். பாடிக்கிட்டே வேலை செய்தால் அலுப்பு தெரியாது. கருஞ்சிவப்பு புடவை துர்காதேவிக்கு கட்டிவிட்டா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டே பாடுவேன். தாஸ்கனு அசந்து நின்றார். எத்தனை பெரிய தத்துவத்தை எத்தனை சுலபமாக சொல்லிவிட்டாள். கடமையை செய், பெற்றோரை காப்பாற்று, சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. ஒன்று கிடைத்தா போதும், கிடைக்காத போதும் மனதை ஒரே விதமான மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும். முடிவுரையை செய்யுளாக மனதில் எழுதி பார்த்து கொண்டார். பாபா சொன்னது எத்தனை நிஜம். வேலைக்காரி பேச்சை நிறுத்தவில்லை என்பதை கவனித்தார். ஐயா, உங்கள் மனசில் இரக்கத்தை ஏற்படுத்தினதும் கடவுள்தான். ராவ் பகதூர் ஐயா உங்களுக்கு வேஷ்டி கொடுக்க வந்ததுனாலே தானே நீங்கள் சேலை வாங்கி தரும்படி சொன்னீங்க. நீங்கள் சொன்னாலும் அவர் மனசு ஒத்துக்கணுமே. அதை நிறைவேற்றினதும் சாமிதான். இவ்வளவு செய்கிற ஆண்டவனுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரியாதா? தினமும் புதுப்புடவை கட்டணும்னு விதி இருந்தால் கட்ட வைப்பான். எல்லாம் கடவுள் செயல் என்பதோடு முடிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் தாஸ்கனு மகாராஜ். நன்றி. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.